இங்கிலீஷ் ஈஸி தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்ல போறேன். உங்க வீட்லயோ, காலேஜ்லயோ, ஆபீஸ்லயோ அல்லது ஸ்கூல்ஸ்லயோ உங்களுக்கு அவார்ட் தர போறாங்களா? இல்ல ரிவார்ட் தர போறாங்களா? அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. பண்ணி முடிச்சிடுறீங்க. இருக்கறதுலயே நீங்க தான் பெஸ்ட். இருந்த எல்லாரிலயுமே உங்க டீம் தான் பெஸ்ட்டா பண்ணி முடிச்சிருக்குது. இப்போ உங்களுக்கு அவார்ட் தருவாங்களா? ரிவார்ட் தருவாங்களா? யோசிங்க. அதே மாதிரி அடுத்ததா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே வந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அவார்டா? ரிவார்டா? எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அத முடிச்சதுக்கு அப்புறம் அதுல எக்ஸலன்ஸ், மெரிட் அத மாரியான விஷயங்களுக்காக உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தராங்க அப்படின்னாக்கா, நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தராங்கன்னா, முடிஞ்சு போன விஷயத்துக்கு தந்தாங்க அப்படின்னாக்கா, அது அவார்ட். அதனால தான் கவர்மெண்ட் வந்து அந்த பிரைவரி விஷயமெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தராங்க. சோ அதெல்லாம் அவார்ட்ஸா இருக்கும். வேறஸ் ரிவார்ட் அப்படிங்கிறது, இந்த கோல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுனீங்கனாக்கா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தர்றது தான் ரிவார்ட். சரிங்களா? முடிஞ்சு போன விஷயத்துக்கு தர்றது அவார்ட். இனிமேல் செய்ய போற விஷயத்துக்கு தர்றது ரிவார்ட். அவ்வளவுதான். இது 2யும் ஞாபகத்துல வச்சு கரெக்டான வார்த்தைய கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஈஸி தான். தேங்க் யூ.